வணக்கம் மக்களே. சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. முத்துவும் மீனாவும் கிருஷ்ணாவின் அம்மா அப்பா யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ முத்துவிட மீனா சொல்றாங்க, எப்படி இருந்தாலும் உங்க அண்ணன் கிட்ட போய் டைரக்டா கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவர் இல்லைன்னு தான் சொல்ல போறாரு. அவர் எத்தனையோ போய் பேசுறாரு, இதெல்லாம் அவருக்கு என்ன சாதாரண விஷயம் தானே அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுக்கிற முத்துவும் சொல்றார், கரெக்டா சொன்ன மீனா, அவன்கிட்ட போய் கேட்டோம்னா ஆமா நான் சொல்ல போறான், ஏதாவது சொல்லுவான். இதுல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்குத்தான் பார்ப்பான். அதனாலதானே தலைமுறையா எல்லாத்துக்கும் தெரியாம இப்ப அந்த பையனை அங்க வச்சு வளர்த்துட்டு இருக்கான். இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நம்ம கிருஷ்ணாவின் அம்மா யாருன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த மனோஜ் பற்றி நம்ம வீட்ல சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி மீனாவும் கேக்குறாங்க. அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கேன், நாமே நம்ம கிருஷ்ணாவின் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க நீங்க வேற, நம்ம ஸ்கூலுக்கு போனப்பவே அவங்க பாட்டி நம்மகிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசல, அப்படியே போயிட்டாங்க. இப்ப நம்ம எதுக்காக நம்ம அங்க போனோம்னா கண்டிப்பா அவங்க ரொம்ப திட்டுவாங்க, டென்ஷன் ஆகுவாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே உடம்பு இல்லாம இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் மீனா, அவங்க திட்டுனா திட்டிட்டு போறாங்க. நம்மளுக்கு கிருஷ்ணாவின் லைஃப் தான் ரொம்ப முக்கியம். பாவம் மீனா, அந்த பையன் நான் சின்ன வயசுல பட்ட கஷ்டம் எல்லாம் அவன் பற்ற கூடாது அப்படின்னும் போது சொல்றாங்க. அதுவும் கரெக்டு தாங்க, திட்டுனா திட்டிட்டு போறாங்க, பரவாயில்லை விடுங்க, வாங்க நம்ம வீட்ல அம்மா அப்பா நம்ம கேட்டுக்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு கிளம்பி போறாங்க. அங்க போன உடனேவே முத்து மீனாவையும் பார்த்த உடனே, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு தெரியுங்கம்மா, நீங்க இப்படித்தான் கேட்பீங்க நூ சொல்லிட்டு நீங்க இப்படி கேட்காம இருந்திருந்தீங்கன்னா தான் எங்களுக்கு சந்தேகமா இருந்திருக்கும். பரவாயில்லைங்கம்மா, நீங்க என்ன வேணாலும் திட்டுங்க, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. சும்மா கிருஷ்ணா பாட்டிக்கு போலாம்னு தான் வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்பா, எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா? நீங்க கிருஷ்ணாவை பார்க்க வேண்டாம், கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்கம்மா, நீங்க திட்டுனாலும் பரவாயில்லை, வந்ததே வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு போயிடுறோமே, தண்ணி மட்டும் கொஞ்சம் குடுங்களேன் அப்படிங்கறாங்க. அப்ப மீனா சொல்றாங்க, இல்லம்மா எனக்கு கொஞ்சம் டிவி வேணும், தலை வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன இந்த பசங்க இப்படி கேக்குறாங்க அப்படின்னு நினைச்சுட்டு, இவங்களை எதுக்கு நம்ம இதுக்கு மேல திட்டக்கூடாது, பாவம் கிரிஷ் கூட தானே விளையாண்டுட்டு போயிட்டு போறாங்க அப்படின்னு நினைச்சுட்டு போய் ஈட்டி போடலாம்னு போயிடுறாங்க. அப்போ கிரிஷ் கிட்ட கேக்குறாங்க, டேய் உங்க அம்மா எங்கடா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம ஏதாவது சொன்னோம்னா திட்டுவாங்களே அப்படின்னு எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, கிரிஷ் இதுதானே உங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி அந்த ஜீவாவின் போட்டோவை எடுத்து காமிக்கிறாங்க. முத்து இதை பார்த்துட்டு, இல்லைங்க அங்கிள், எங்க அம்மா எல்லாம் கிடையாது, இவங்கள மாதிரி எல்லாம் எங்க அம்மா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்களை எங்கேயாவது நீ பார்த்திருக்கியா? இல்லைங்க அங்கிள், இப்பதான் நீங்க போன்ல காமிக்கிறீங்கன்னு இப்பதான் பாக்குறேன், இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்ததுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே முத்துக்கும் மீனாவுக்கும் ஷாக் ஆகுது. என்ன மீனா, இவன் இப்படி சொல்றான் அப்படின்னு நினைச்சுட்டு மீனா கேக்குறாங்க. அப்ப மீனா, குழந்தை சொல்றதெல்லாம் பொய்யா இருக்காதுங்க, கண்டிப்பா அவன் சொல்றபடி இது அவங்க அம்மாவா இருக்காது. அப்ப நம்ம தப்பாதான் யோசிச்சுட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து மனோஜின் போட்டோவும் காமிக்கிறாங்க. காமிச்சிட்டு, இவரை தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. தெரியுங்க அங்கிள்,
நான் உங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ இந்த அங்கிள் நான் பார்த்திருக்கேன்ல அப்படின்னு சொல்றாங்க. மற்றபடி முன்னாடி இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கியா தம்பி அப்படின்னு அதெல்லாம் ஒன்னும் இல்லையே அப்படின்னு சொல்லிடுறான். இதையும் கேட்டுட்டு முத்து மீனாவுக்கு கன்ஃபார்ம் ஆயிருது. அப்ப மனோஜ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்ப மீனா கிட்ட சொல்றாங்க, என்ன மீனா, நீ யோசிச்ச கணக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லி பார்த்தா கடைசில அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கிருஷ்ணாவுடைய அம்மா யாராதான் இருக்கும்? நம்ம அவன்கிட்டயே அவங்க இந்த கிருஷ்ணாவின் பாட்டியிடையே கேட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி மீனா கேக்குறாங்க. நல்லா கேட்டப்போ நம்ம இங்க வர்றதே அவனுக்கு பிடிக்கல. இதுல வேற இந்த கேள்வி எல்லாம் கேட்டீங்கன்னா அவங்க டென்ஷன் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி தாங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மீனா, வெயிட் பண்ணு, இதுக்கு ஏதாவது வழி இருக்கும், நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி, நம்ம இப்போதைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பலாம்னு பாக்குறப்பதான் வீட்ல ஒரு போட்டோவை பாக்குறாங்க. இதை பார்த்த உடனே, கிரிஷ் இது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. இது எங்க தாத்தா அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே உங்க தாத்தா பார்த்தாவா அப்படிங்கிற மாதிரி முத்து கேக்குறாங்க. ஆமாப்பா. ஏன், உங்க வீட்டுக்காரர்தான். என்னப்பா அதுக்கு அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணாவின் பாட்டி டீ போட்டுட்டு எடுத்து வந்து சொல்றாங்க. அப்போ சரிங்கம்மா, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா டீ கேட்டீங்க அப்படிங்கிறப்போ மீனா, சரி குடுங்கம்மா அப்படின்னு குடிச்சிட்டு கிளம்புறாங்க. கிளம்பி ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது கார் எடுத்துட்டு கிளம்பிட்டிருக்கப்போ கரெக்டா ரோகிணியை பாக்குறாங்க. ரோகிணியை பார்த்த உடனே, என்ன இந்த பால் இங்க எங்கேயோ போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனா சொல்றாங்க, எங்க ஏதாவது கிளைன் பார்க்க வந்திருப்பாங்களா இருக்கும், அதுக்கு நாம ஏதாவது கேள்வி கேட்டா என் விஷயத்துல தலையிடாதீங்க ன்னு சொல்லிட்டு தேவையில்லாம பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, நம்ம கிளம்புவோம், எதுக்கு தேவையில்லாம அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுக்குறப்ப சைடு வரை பாக்குறாங்க. கரெக்டா கிரிஷ் வீட்டுக்கிட்டயே வந்து அவங்க இறங்கி மேல மாடிக்கு போறாங்க. இதை பார்த்துட்டு, என்ன கிரிஷ் வீட்டுக்கு போகுது இந்த பார்லர் அம்மா அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. பாரு மீனா, நீயே பாரு, கண்ணாடி வெளிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஆமாங்க, இவங்க எதுக்குங்க இங்க போறாங்க, கிளைன்னா இங்க யாருங்க இருக்காங்க, அவங்க கிரிஷ் பாட்டி மட்டும்தான் இருக்காங்க, எதுக்கு இங்க போகணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதான் மீனா, எனக்கும் ஒன்னும் புரியல, என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. சரி வெயிட் பண்ணு, நம்ம பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சுதான் வந்து ரோகிணி கிளம்பி போறாங்க. அப்போ ரோகிணியோட அம்மா ரொம்ப ஜகஜமா பேசிட்டு இருக்கறதெல்லாம் கவனிக்கிறாங்க. இங்க பாரு மீனா, எப்படி சாதாரணமா நல்லா சிரிச்சு பேசுறாங்க, நம்ம போனாதான் சிடுன்னு இளைஞ்சு விழுவுறாங்க, இவங்க கிட்ட எல்லாம் நல்லாதானே பேசுறாங்க, அது மட்டும் இல்லாம கிரிஷ் வேற பையன்னு எல்லாம் சொல்றான், ரொம்ப இதா இருக்கா அவங்க பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதாங்க, எனக்கு ஒன்னும் புரியல, இவங்களுக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. தெரியல மீனா, ஒருவேளை கிருஷ்ணாவின் அம்மா இதுதானா என்னமோ அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க, அவங்க இப்பதான் உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு தெரியும் மீனா, அவங்க சொல்றாங்களே ஏதோ ஒரு பையன் பொண்ணுதான் கொண்டு வந்து இங்க எங்களை தங்க வச்சிருக்காங்கன்னு. ஒருவேளை ரோகிணி இது இப்ப இந்த பார்லர் அம்மாவாதான் இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க, அப்படி எல்லாம் இருந்தா உங்க அண்ணனுடைய லைஃப் அப்படின்னு சொல்றாங்க. அவன் மட்டும் என்ன ஒழுங்கா கல்யாணத்துக்கு முன்னாடி ஜீவா என்ற பொண்ணோட சுத்திக்கிட்டு தானே, தெரிஞ்சா அது ரெண்டுக்கும் கரெக்டாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
என்னங்க இப்படி சொல்றீங்க? இந்த விஷயம் மட்டும் என் அத்தைக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். வீடே 2 ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதானே. இருக்கட்டும். இது மலேசியால இருந்து வந்த, சிங்கப்பூர்ல இருந்து வந்தேன்னு என்னென்னமோ கதை கட்டிட்டு இருந்தது. கடைசில பார்த்தா இந்த பக்கத்துல இருக்குற கிராமத்துல இருந்துதான் வந்திருக்கு. என்ன சொன்னா எங்க அம்மா கேப்பாங்கன்னு தள்ளுனா அதுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் எங்க அம்மா கிட்ட நல்லா பேசி பழகி கடைசில மனோஜ் கல்யாணம் பண்ணிருக்கோம் போல இருக்கு. எனக்கு என்னமோ இது இதுவாதான் இருக்கும்னு சொல்லி தோணுதுமே மீனா. அப்படிங்கற மாதிரி ஷாக்கா சொல்றாங்க. இதை கேட்டுட்டு மீனாவும் ஷாக் ஆகுறாங்க.